தமிழ்ச்சங்க விழாவுக்கு வந்திருக்கோம். தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவங்களை சந்திப்பதில் கம்யூனிஸ்ட் சார்பில் சந்திப்பது மிக்க வணக்கம். வணக்கம். எனக்கும் மிக்க மகிழ்ச்சி. இந்த சந்திப்புக்கு நீங்கள் நேரம் தந்து எங்களுக்கு தெரியும் இந்த சந்திப்பு வந்து உங்களுடைய பல நடவடிக்கைகளுக்கு நடுவில் நடக்கிறது. அந்த நேரத்தை ஒதுக்கி வைத்து மிக்க நன்றி. மற்ற நான் முக்கியமான ஒரு கேள்வியாக முதல் தொடங்குறது விரும்புகிறேன். தமிழச்சி தங்கப்பாண்டியன் என்பது நீங்கள் உங்களுக்கு ஏற்ற பெயரா, உங்கள் பெற்றோர் உங்களுக்கு ஏற்ற பெயரா? பெற்றோர் எனக்கு வைத்த பெயர் சுமதி. நான் எழுத வந்த புதிதில் சுமதி என்ற பெயரில் சுமதி மணிமுடி, சுமதி என்ற ஒரு நாவலாசிரியர் இருவர் இருந்ததாக அறிந்தேன். ஆகவே ஒரு கரிசல் காற்று கிராமத்து தமிழ் பெண் அப்படி ஒரு அடையாளத்திற்காக இந்த பெயர் இல்லை. இட்ஸ் நாட் இன் அ வெரி ஃபெனட்டிக்கல் வே. தமிழ் மட்டுமே உயர்ந்தது, தமிழச்சிகள் மட்டுமே சிறந்தவர்கள் அப்படி என்ற கருத்தாக்கத்தில் அந்த பெயரை நான் வைக்கவில்லை. தமிழ் அடையாளம் சார்ந்து அதே சமயத்தில் ஒரு தெற்கத்திய கிராமத்திலிருந்து வருகின்ற பெண் என்ற அந்த அடையாளத்திற்காக தமிழச்சி என்ற பெயர். பெயர்களை நாம் நமக்கு ஏற்றுக்கொள்வதும் எமக்கு எமது பெற்றோரால் விடப்படுவதும் சாதாரணமாக நடக்குவது கிடையாது. அந்த பெயரை நாம் எப்படி நமதாக்கிக் கொள்வோம் என்பதுதான் முக்கியமான விடயம். அப்போ அந்த வகையில் தமிழச்சி என்ற பெயரை நீங்கள் தாங்கி இருக்கும்போது அந்த பெயரை நீங்கள் எப்படி உங்களது ஆக்கிக் கொண்டீர்கள்? உங்களுடைய எழுத்தாற்றல், உங்களுடைய களப்பணி, உங்களுடைய பெரியாரி தொண்டு, இந்த மாதிரி பல்வேறு நடவடிக்கைகளால் மக்கள் உங்களது பாடல்களில் ஈர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் நீங்கள் எவ்வாறாக இந்த தமிழச்சி என்ற பெயரை உங்களதாக சொல்லுங்கள்? 3 தளங்களில் அந்த பெயருக்கு சற்றேறக்குறைய பொருந்தி வருமாறு நடக்க முயற்சித்தேன் என்று சொல்லலாம். அடிப்படையில் நான் ஆங்கில இலக்கியத்தை முனைவர் பட்டம் வரை கற்ற பெண், ஆங்கில வழிக்கல்வியும் கற்ற பெண். ஆக தமிழ் மொழியும் தமிழ் மொழி பரிச்சயமும் என்னுடைய தந்தை குடும்பத்தின் மூலம் சார்ந்த எனக்கு இளவயது முதலே இருந்தாலும் எல்லா மொழிகளையும் கற்றுத்தேர வேண்டும். எல்லா மொழி பரிச்சயத்தோடு தமிழ் மொழியிலே கூடுதலாக தாய்மொழி என்பதால் இயங்க வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படை உணர்வு அனைத்துக்கும் ஒரு சக்தியாக இருக்கிறது. தந்தை பெரியார் மிக முக்கியமாக தமிழ் பெண் என்றால் புற அடையாளங்களை அவர் முன்னிறுத்தியது கிடையாது. உங்களுக்கே தெரியும், தமிழ் பெண் என்றால் அடையாளமாக கொண்டு நீளமான கூந்தல், புடவை, இந்த மாதிரியான அடையாளங்களுக்கு சேர்க்க விரும்பாத பெண். பெரியார் முழுவதுமாக ஆணுக்கும் பெண்ணுக்குமான ஒரு சரிசமமான உடையையும் நடையையும் பாவனையும் வலியுறுத்தியவர். பண்பாடு, கலாச்சாரம் இவைகள் பெண்ணின் மீது எப்படி ஒரு சுமைகளை கொடுக்கின்றன என்பதை மிக தெளிவாக இருக்கிறது. ஆக மொழி மீது பற்று கொண்டவள் நாம், மொழியின் வாயிலாக இயங்குவதே நம்பிக்கை கொண்டவள் நாம். ஆனால் தமிழ் அடையாளம், தமிழ் கலாச்சாரம் என்று சொல்லி பெண்களை மட்டுமே அடிமைப்படுத்துகின்ற ஒரு தந்தைமயமான கலாச்சாரம் எதிராக இயங்குவோம். அதிலே வாசகர்களாகிய நீங்கள், பார்வையாளர்களாகிய நீங்கள் மிக தெளிவாக இருக்க வேண்டும். ஏனென்றால் புறமயமாக தமிழச்சிகள் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் எப்பொழுதும் என்று சொல்லி அவர்களை அதற்கு விடக்கூடாது, இருக்கக்கூடாது. உங்களுடைய உடை நடை எப்படி வேண்டுமானால் உங்களுக்கு வசதியாக இருக்கலாம். முழுக்க வெயில் சார்ந்த ஒரு கிராமத்திலிருந்து வருகின்ற பெண் பருத்தி புடவையை கொடுக்கலாம். நான் பூக்களோடும் வளையல்களோடும் திருவிழாக்களோடும் வளர்ந்த பெண் என்பதால் கண்ணாடி வளையல்களும் கனகாம்பரம் பூக்களும் எனக்கு பிடித்தவையாக இருக்கும். பெரியார் திடத்துக்கு நான் பேச போகும் பொழுது பூவும் வளையலும் அணிந்து அங்கே செல்கின்ற பெண் நானாக தான் இருக்கிறேன். ஆனால் அதில் எனக்கு இயல்பாக நான் அப்படி வளர்ந்த விரும்புகின்றேன். இரண்டாவதாக ஒரு கிராமப்புற தமிழ் பெண்களுடைய பாடல்களை விடுத்து நீங்கள் பெரிதாக நகர்ப்புறம் சார்ந்து இயங்கி ஒன்றும் செய்ய முடியாது என்பதை மிக தெளிவாக அதை தவிர்த்து, உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கொண்டால் படிப்பு வசதி வாய்ப்பினால் நான் எத்தனையோ பெண்களுக்கு வந்திருக்கலாம். என்னுடைய ஊரில் பூவாச்சிகளும் சிலம்பாய்களும் கருப்பாய்களும் இந்த வசதிகள் இல்லாமல் பெண் உரிமை என்றாலே என்னவென்று தெரியாமல் ஏகப்பட்ட சிக்கல்களில் இருக்கிறார்கள். ஆக அவர்கள் குறித்து பேசுவதும் எழுதுவதும் ஒரு தமிழச்சிக்கான முக்கியமான அடையாளமாக நான் கருதுகிறேன். அது இரண்டாவது. மூன்றாவதாக இந்த தமிழ் பெண்கள் மீது சுமத்தப்படுகின்ற ஒரு விஷயம், தமிழ்
என்னுடைய முனைவர் பட்டமே ஆங்கிலத்தில் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற ஆஸ்திரேலியாவில் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற இலங்கை தமிழர்களுடைய ஆங்கில படிப்பு. Why I chose English? ஏனென்றால் அவர்களுடைய பாடல்கள் ஆங்கிலத்தில் வெளிப்படுகையில் அதற்கு ஒரு சர்வதேசிய கவனம் கிடைக்கும். ஏகப்பட்ட புலம்பெயர்ந்த எழுத்தாளர்கள் தமிழில் இயங்குகின்றார்கள். ஏன் ஆங்கிலத்தில் இயங்குகின்ற இலங்கை தமிழ் எழுத்தாளர்களை நான் எடுத்தேன் என்றால் அவர்களுடைய பாடல், அவர்களுடைய என்னுடைய அந்த தலைப்பே புலம்பெயர்ந்த இலங்கை தமிழர்களுடைய அழிவு உணர்வு உணரும் எதிர்ப்பு போருக்கு பின்னால் பிரிக்கின்றார்கள். ஆக இவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும், இவர்களுடைய பிரச்சனை பற்றி பேச வேண்டும் என்றால் அதை ஆங்கிலத்தில் சொல்வது மிக முக்கியமானது. நீங்கள் இரண்டு விடயங்கள் உங்களுடைய பண்பு, உங்களுடைய பேரை நீங்கள் உங்களதாக்கிக் கொள்ள நீங்கள் இரண்டு விடயங்கள் பெரியாரியம் மூன்றாவது உங்களுடைய பண்பு நீங்கள் எவ்வாறு உங்களுடைய பெயரை மூலதாக்கிக் கொண்டீர்கள் என்பது நீங்கள் சொல்ல மறந்துவிட்டீர்களா? அதுதான் அடையாளம் சார்ந்த விஷயமாக நான் சொன்னேன். பொதுவாக அப்படி ஒரு கருத்தாக்கம் இருக்கின்றது தமிழ்நாட்டிலும் உலக அளவிலும். தமிழச்சிகள் என்றால் இப்படி மேடம் இருக்க வேண்டும், தமிழ் பண்பாடு கலாச்சாரத்தை தூக்கி பிடிப்பவர்களாக இருக்க வேண்டும். அவர்களிடம் இருந்து தமிழச்சியாக நான் சர்வ கவனத்தோடு எந்த விஷயத்தில் ஈடுபடுகிறேன் என்றால் அவர்கள் ஆணுக்கு இந்த விதமான எந்த தமிழ் ஆணுக்கு கட்டுப்பாடு விதிப்பதில்லை. தமிழச்சிகள் ஜீன்ஸும் ஷர்ட்டும் அணிந்தும் தமிழச்சிகளாக இருக்கிறார்கள்.